அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதி புதனோடு சுகாதிபதி சூரியனோடும் இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படக்கூடிய ஒரு நேரமா இந்த மாதத்தினுடைய முற்பகுதி அமைஞ்சிருக்குதுங்க. அவர் தற்போது பெயர்ச்சியாகி தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த நேரத்தில் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூட இருக்குதுங்க. செல்வம் சேர்க்க தேர்ந்தெடுத்த வழியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு இருப்பதும் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த குருவினுடைய பார்வை பலத்தால் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த திருமண சம்பந்தமான தடைகள் அகன்று விரைவில் திருமணம் நடைபெறுங்க. அது மட்டுமில்லாம புத்திரபாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கும் கூட புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பிரவேசித்து இருப்பதால் நல்ல யோக பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் புதிய பாதைகள் பிறக்குங்க. இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் அவதிப்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குதுங்க. வீடு வாங்குவது, இடம் வாங்குவது மற்றும் வீட்டை பராமரிப்பது முதலிய பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உண்டுங்க. அதே போல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் மூத்த சகோதரிகள் உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மருத்துவ செலவுகள் குறையுங்க. விலகி சென்றவர்கள் வந்து சேருவாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஜென்ம ராசியில் குரு, ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. அதே போல சுக்கிரன் இருப்பின் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது. உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி அலைச்சலும் தேவைப்பட இருக்குதுங்க. ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் வக்ரகதியில் செல்வதால எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடுங்க. ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு உதவிகரமா அமையுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் உள்ளதால் சரும சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வருவதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு, இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் நடத்திய வழக்குகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல பணி உயர்வின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாங்க. குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக துணிந்து சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா
தான் இந்த செவ்வாயினுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதியான சனி வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் சில தடைகளும் தாமதங்களும் உங்களை சிரமப்படுத்துங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனையை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படும் சறுக்கல்களை சமாளிக்கும் ஆற்றலையும் நீங்க பெற இருக்கீங்க. பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிலையின் காரணமாக கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்காதுங்க. என்றாலும் வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. இந்த காரியத்தையும் உடனடியாக செய்து முடிக்க இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் என்பதால இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாகாரகரம் வித்யாஸ்தானமும் தோஷம் எதுவும் இன்றி விளங்குவதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்க இந்த ஜூலை மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. நன்றாக படிக்கும் ஒழுக்கம் நிறைந்த சக மாணவர்களுடன் நட்பும் சேர்க்கையும் கிடைக்குங்க. நல்லோரை காப்பது நன்றுங்க என்பது ஆன்றோடைய வாக்கு. உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த நட்பு உதவிகரமாக அமையுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரான செவ்வாய் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வரவுக்கு ஏற்ற செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பு பணம் செலவழியுங்க. சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தருங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவே நன்மைகள் ஏற்படுங்க. கிரகநிலைகளின்படி குறிப்பா உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சிலர் கணவரை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் உங்களுக்கு மன நிறைவை தருங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சும் அதிகரிக்குங்க. செவ்வாயினுடைய நிலையினால் வயிற்று வலி, சரும உபாதைகள், அதிக உஷ்ணம், மாதவிடாய் கோளாறுகள், வருத்தும் அதிக அலைச்சல் வேண்டாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி வக்ரம் பெறுவதால் சில தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு உங்களை அலக்களிக்கலாம். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாதாங்க இந்த ஜூலை மாதம் இருக்குது. மேலதிகாரிகளுடைய கிடிபிடிகள் உங்களுடைய மனதை தளர செய்யுங்க. தேவையில்லாத செய்திகளை பரப்ப வேண்டாங்க. அவைகள் பிரச்சனைகளை கொண்டு வருங்க. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் மூலம் மனக்கலக்கங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷம் அன்று அவசியம் சிவாலயம் சென்று நந்திக்கு அபிஷேகம் தரிசனம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.